நம்மளை கொள்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, நம்மளை புடுக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, நம்மளை அழிக்கிற கட்சியை ஜெயிக்கிற கட்சிக்கு போகணும். குக்கினா மைதையின 2 சண்டை, அவனுக்கு கிறிஸ்டியானிட்டி ஓட்டே போடல, யாருக்கும் ஓட்டு போடல. இந்த ஜனநாயகமே எனக்கு நம்பிக்கை இல்லைட்டான். யார் எங்கே இருக்கான், என்ன வேலை செய்கிறான் அப்படின்னு மக்களுக்கு போய் சேர வேண்டிய தகவலை மீடியாக்கள் பூரா தடுக்குது, மறைக்குது. இத்தனை பேர் நேராக போய் புகார் கொடுக்குறாங்க, போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன் போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்குது? ஒரு பிஜேபி கேண்டிடேட் மேலே விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அது ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கு தானே. திமுக காரனுக்கு திமுக மேலேயே அதிருப்தி. அப்போ அவன் என்ன, திமுக விரட்டக்கூடிய அண்ணாமலை தான் சரியானாலும் அவனுடைய அரசியலுக்கு அதான் தெரியுது. கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. தேர்தலுக்கு பிந்தைய நிலவரம், அரசியல் நிலவரம் குறித்து விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன். வணக்கம். வணக்கம் சார். பிஜேபியில் இப்போ ஆளுநர் அந்த தமிழிசை கொண்டு வந்ததே அதுங்க ஆட்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறாங்க. இல்லை, ஆட்கள்லாம் நிறைய இருக்கா. என்ன தேவநாயகன் யாதவ் மாதிரி ஆளாக இல்லை. அந்த அம்மாவுக்கு ஆளுநர் பதவி முடிஞ்ச உடனே மீண்டும் ஆளுநர் பதவி கொடுக்க தயாராக இல்லை. கரண்ட் அரசியலுக்கு வரணும். அந்த அம்மா கரண்ட்டு அரசியலுக்கு வரணும். அதுதான் அந்த அம்மா திருப்பி வருது. பதவி ஆசை யாரை விட்டு போச்சு? ஆமாம் ஆமாம், இதுதான் பிஜேபியினுடைய திட்டம். அப்போது முழுக்க ராஜா நீலகிரியில் ஜெயிச்சார்னா அடுத்து எங்கே இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா டெல்லி தான், இல்லையா மெட்ராஸ் தான். ஓட்டு போட்ட படுகை இன மக்கள் அங்கே தான் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கான். குறும்பாஸ் மக்கள், அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அவனை இன்னும் ஷெட்யூல் ட்ரைப்ஸுங்கிற சர்டிஃபிகேட் தான் அவனுக்கு கொடுக்கல. தேயிலை பறிக்கிறவனுக்கு ஏறக்குறைய 1,00,000 மலையக தமிழர் தேயிலை பறிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் கிடையாது, மருத்துவ காப்பீடே கிடையாதுங்க. 4 தகரத்தில் குடியிருக்கிறான் 1,00,000 பேர். ராஜா ஏதாவது பார்லிமெண்ட்டில் பேசினாரா? அவனுக்கு 300 ரூபா கூலிங்க. சொந்த ஊர் திருச்சி பெரம்பலூர் தான் உங்களுடைய பூர்வீகம். ஊட்டிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இவர் வேட்பாளரா? அப்போ இங்கே நிற்கிற திமுக வேட்பாளர்கள், காங்கிரஸ் வேட்பாளர்கள் எல்லாமே 1000 கோடிகளுக்கு சொந்தக்காரன், 2000 கோடிகளுக்கு சொந்தக்காரன். ஒரு பெரிய டாடா பிர்லா கம்பெனியில் நீங்கள் எப்படி போர்ட் ஆஃப் டைரக்டர் எப்படி இருப்பான், அந்த அதே மாதிரி அவன் கோட் சூட்டு டை கட்டிட்டு எப்பவுமே ஒரு 10 பேரோட இருப்பான். பிஎம்டபிள்யூ காரு, பார்ச்சூனர் கார் இருப்பான். இவங்க வெள்ளை வேட்டி கட்டிட்டு அதே ஸ்டைலில் வாழ்கிறான். அப்போ எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? ஆமாம், அதான் குறைஞ்சிருக்குன்றீங்க. அதான் காரணம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு இது பார்த்திங்கன்னா, இப்போ மோடி அரசு தொலைக்காட்சி விளம்பரத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3600 கோடி செலவு செஞ்சதாகவும், அதே மாதிரி வெப்சைட்டு, இந்த மாதிரி இணையதள விளம்பரத்துக்கு ஒரு 650 கோடி கிட்ட செலவு பண்ணதாகவும் ஒரு ஆர்டிஐ வெளியாகிருக்கு. அதில் இன்னும் பத்திரிகை விளம்பரங்கள், பேனர்கள் இதெல்லாம் இன்னும் வரலையாம், நல்லா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குதான். இதை பற்றி இல்லைங்க. இப்போ அதாவது நீங்கள் அந்த 2000 நோட்டு அடித்து டிமானிசேஷனில் வந்தது இல்லை. அப்போ ரிசர்வ் பேங்க் ஊழியர் சங்கம் என்ன சொல்கிறான், 3,00,000 கோடி கணக்கே காணனா. எவ்வளவு? 3,00,000 கோடி. எங்கள் அமித்ஷா வீட்டில் இருக்கா, இல்லை வேறு நட்டா வீட்டில் இருக்கா? எங்கேயா போச்சு? ரிசர்வ் பேங்க் வந்திருக்கணுமா இல்லையா? ஆமாம், ரிசர்வ் பேங்க் ஊழியர் சங்கம் சொன்ன கதை. அப்போது இவர்களை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரம் இவங்ககிட்ட இருக்கு. யாரும் எதையும் கேட்க முடியாது, யாரும் எதையும் கிளைம் பண்ண முடியாது. அப்போது இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் பாராளுமன்றத்தில் சட்டம். இவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதுதான் நாடாளுமன்றம் இரு அவையிலும் பேசணும். இது அப்போ 10,000 கோடி ரூபா குறைந்தபட்சம் இந்த தேர்தலுக்கு விளம்பர செலவு. ஏன்னா ஒரு பிரமிப்பை காமிச்சா தான் மக்கள் என்ன நினைப்பான், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம். இப்படி ஒரு பாலிசி நம்ம மக்களுக்கு இருக்குது. தோக்கிற கட்சிக்கெல்லாம் போடக்கூடாதியா, ஓட்டு வீணாக போயிடும். நம்மளை கொள்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, நம்மளை புடுக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, நம்மளை அழிக்கிற கட்சியை ஜெயிக்கிற கட்சிக்கு போடும். ஒன்றும் அப்படி போடுறாங்க, இல்லைன்னா ஓட்டே போட மாட்டாங்க. நோட்டான்னு ஒன்று இருக்குது, அதுக்காவது குத்திட்டு போகலாம். இல்லை, அது போய் வெயில் நின்று காத்திருந்து நோட்டால் குத்துறதுக்கெல்லாம் பொறுமை இல்லை. அதனால் ஓட்டே போடுறதில்ல. இதுதான் இந்தியா முழுக்க தான் நடக்குது. இவர்களுக்கு 6 ஃபேஸ் இருக்குது, அதுலேயாவது நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்லை, வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஒரு பானை சோத்துக்கு
ஒரு சோறு தானே. மொத்த அண்டாவில் சட்டியில் இருக்க சோத்தெல்லாம் எடுத்து நசுக்கி பார்க்க முடியும்? ஆமாம். எல்லாத்துக்கும் ஒரே கொதிநிலை தானே, எல்லாத்துக்கும் ஒரே வெப்பம் தானே, எல்லாத்துக்கும் ஒரே தண்ணி தானே, எல்லாத்துக்கும் ஒரே ஆவி தானே. இந்தியாவில் நடக்கிற மீதி தேர்தலுக்கு தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு. மணிப்பூரில் அந்த குக்கினா மைதையின 2 சண்டை. அவன் கிறிஸ்டியானிட்டி ஓட்டே போடல, யாருக்கும் ஓட்டு போடல. இந்த ஜனநாயகமே எனக்கு நம்பிக்கை இல்லைன்ட்டான். ஏன்னா அவனை நிர்வாணப்படுத்தி அவன் வீட்டு பெண்கள்லாம் கூட்டிகிட்டு போய் 6000 துப்பாக்கிகளை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுத்து அவனை கொல்ல சொன்னான். பத்திரிகையில் என்ன செய்தி வருதுன்னா, போலீஸ் ஸ்டேஷன் கூட இப்போ பொட்டி வச்சுருக்காங்களா, இதுக்கு நாங்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு போனதை பற்றி நாங்கள் வழக்கெல்லாம் போட மாட்டோம், நீங்களே உணர்ந்து பொட்டியில் போட்டிருக்கோம். தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி தொட்டில் துப்பாக்கி திட்டம் மணிப்பூரில். பிஜேபி கவர்மெண்ட் தான் அங்கே ஆளுது, பைரவன் தான் சிஎம். அப்போது யார் எங்கே இருக்கான், என்ன வேலை செய்கிறான் அப்படின்னு மக்களுக்கு போய் சேர வேண்டிய தகவலை மீடியாக்கள் பூரா தடுக்குது, மறைக்குது. சிவகங்கை வேட்பாளர் தேவநாதன் யாதவ் 560 கோடி ரூபாயை மோசடி பண்ணிட்டாரு, செக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகுது, மெச்சூர்டான ஃபாண்டு கிடைக்க மாட்டேங்குன்னு 5000 பேர் கண்ணீர் கம்பளையுமா கிடக்கான். அத்தனை பேர் நேராக போய் புகார் கொடுக்குறாங்க, போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது. ஏன் போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது? ஒரு பிஜேபி கேண்டிடேட் மேலே விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அது ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கு தானே. 560 கோடி ரூபா இப்போ மயிலாப்பூர் மாமி பூரா இல்லை கண்ணீரும் கம்பளையுமா கிடக்கு, போலீஸ் விசாரிக்கவே இல்லையே. அப்போது திமுகவை பொறுத்தவரை திமுக பிஜேபியோடு ஒரு சாப்பிட்டு கார்னரில் போயிட்டுருக்கு. இது இப்போ அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ உங்களுக்கு யார் தடுக்கிறா, எந்த சக்தி தடுக்குது? சேகர் பாபு இவர் நம்ம தேவநாதன் நண்பர். சேகர் பாபு கிச்சன் கேபினட்டில் ஓதிருப்பார், முடிஞ்சு போச்சு. ஒரு 50 கோடி கை மாறி இருக்கு, முடிஞ்சு போச்சு. எந்த காலத்திலும் நடவடிக்கை இருக்காது. ஹிஜாப் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, ஆருத்ரா மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அதே நடவடிக்கை தான் தேவநாதன் மேலே, முடிஞ்சுதா? அப்போது மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? ஏன்னா எனக்கு நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், காலையில் 11 மணிக்கு நேற்று ஃபோன் பண்ணி கேட்டேன், திருப்பூரில் எப்படி ஓட்டு போலாயிட்டு இருக்குன்னு. ஒரு திமுக நண்பர் சொன்னார், நான் பிஜேபி போட்டு வந்தேங்கன்னாரு. அதிர்ச்சி ஆகி போச்சு. என்னங்க என்ன பண்ணீங்க? நான் திமுக அனுதாபி, திமுக தான் ஓட்டு போடுவேன். அவர் இந்த செங்கல் சிமெண்ட் எல்லாம் ஒரு சின்ன அளவில் கட்டடத்துக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு. ஏங்கிட்டே லஞ்சம் கேட்குறானுவோ, யார்? சொந்த கட்சி. ஏங்கிட்டே பணம் கொள்ளையடிக்கிறானுங்க. திமுக காரன் வெறுத்து போச்சு எனக்கு. அதனால் இவனுக்கு ஒழிக்கணும்னா ஏடா இவனுக்கு ஒழிக்கிற ஒட்டுமொத்தமான நாடு ஒழிஞ்சு போயிடும். அண்ணாமலைக்கு போட்டங்கிறாருங்க. அப்போது திமுக காரனுக்கு திமுக மேலேயே அதிருப்தி. அப்போ அவன் என்ன, திமுக விரட்டக்கூடிய அண்ணாமலை தான் சரியானான்னு அவனுடைய அரசியலுக்கு அதான் தெரியுது, அவனுடைய அரசியல் அறிவுக்கு அதான் தெரியுது. அவங்க எங்கே கொண்டு போடுறான்? இப்போ அண்ணாமலைக்கு விழுந்த வாக்கு பூரா இப்படி தான் விழுந்திருக்கு. அண்ணாமலைக்கு விழுந்த வாக்கு பூரா இப்படி தான் விழுந்திருக்கு. ஏன் ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்க மாட்டேன். ஜெயிப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் திமுக காரனே போய் அண்ணாமலைக்கு போடுறான்னா அப்போ திமுக மீது வெறுப்பு. இதுதான் இப்போ இந்த தேர்தலில் சசிகலா சொல்கிறத போல தான். இந்த தேர்தலில் சிலருக்கு பாடம் புகட்டும், சசிகலா சொல்கிறது உண்மைதான். ஆமாம், கண்டிப்பாக பல பேருக்கு பல பாடங்களே புகட்டும். திமுகவோட பேஸ் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் ஓட்டு தான். அதுக்காக தான் அவங்க இது 2021 தேர்தலையும் அவங்கள ஆட்சியில் உட்கார வச்சது அந்த ஓட்டு தான். ஆனால் இந்த முறை அதிமுக பிஜேபிட்டேருந்து வெளியே வந்ததுனால அதை ஓரளவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு கடைப்பிடிக்கிறாருங்கிறதுனால ஓரளவுக்கு சில பேர் நம்புகிறாங்க. எஸ்டிபி உள்ளிட்ட கட்சிகள் அங்கே போயிருக்கு. அதனால் ஓட்டு கொஞ்சம் ஸ்ப்ளிட்டாக வாய்ப்பு இருக்கா? இல்லை, எனக்கு ஒரு நண்பர் எனக்கு ஒரு தகவலை சொன்னார், எனக்கே பெரிய அதிர்ச்சி. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் லெப்பக்குடி காடுன்னு முழுக்க சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் அடர்த்தியாக வாழ்கிற ஊர். 6000 வாக்கு அங்கே, 1000 பேர் ஓட்டு போடலை, 5000 ஓட்டு பதிவாயிருக்கு. 2500 ஓட்டு திருமாவுக்கு, 2500 ஓட்டு ரெட்டை இலைக்கு. அப்போது முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் யாரை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க? எடப்பாடியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது திருமாவுக்கு தான் 5000 ஓட்டு விழுந்துருக்கணும்.
திருமா சிறுபான்மை மக்களுடைய காவலன், தலித் தலைவன், தமிழ் தேசிய தலைவன், நாடாளுமன்றத்தில் பெரிய குரலுக்கு சொந்தக்காரர், சிறுபான்மை மக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாளர் திருமா தான். ஆமாம். இதில் வைகோ கிடையாது, ராமதாஸ் கிடையாது, எல்லாம் அந்த ஆட்கள் போல வெளியேறிட்டாங்க. பழனி பாபாவோட நெருக்கமாக இருந்தவர் ராமதாஸ். ராமதாஸ் மேடையில் பேசுறது நான் இன்னும் அதை கேட்டு என் காதுலாம் ஒழிச்சிட்ருக்கு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி முஸ்லீம்கள் மீது தாக்குதல் தொடுக்கணும்னா எங்கள் பிணத்து மேலே தான் நடந்து போகணுன்னார். பழனி பாபா வச்சுட்டு சொன்னார். இப்போ காதல் எனக்கு இப்போ சொன்ன மாதிரி இருக்கு. நானும் அந்த செரிப்பு அந்த கூட்டத்தில் இருக்கோம். கேஎம் செரிப்பு அந்த கூட்டத்தில் இருக்கோம். சிறுபான்மை மக்கள் மீது நீங்கள் கை வைக்கணும்னா எங்களுடைய பிணத்தின் மீது தான் போகணுன்னு ராமதாஸ் சொன்னார். இப்போ எங்கே இருக்காரு? பிஜேபி மேடையில் இருக்காரு. பிஜேபி மேடையில் இருக்காரு. இப்படி அப்போ ராமதாஸ் இல்லை, வைகோ இல்லை. இப்போது சிறுபான்மை மக்களுடைய ஒரே பாதுகாவலை நீங்கள் ஒருவர் திருமா, இன்னொருத்தர் வேல்முருகன். இப்போது திருமாவுக்கு வெப்பக்குடி காட்டில் 5000 பேர் 2500 பேர் ரெட்டைலைக்கு போட்டாங்கிறது அதிர்ச்சியாக இருக்குது. இது எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நடந்துருக்கு. எல்லா இடத்துலையும் நடந்துருக்கு. நீங்கள் அதான் ஒரு சோத்துக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தானே. ஆமாம். அப்போ இந்த மக்கள்கிட்ட திமுக மீது வெறுப்பு அதிகமாயிருச்சு. திமுக மீது வெறுப்பு அதிகமாயிருச்சு. ஒரே ஊரில் லெப்பக்குடி காட்டில் 2500 ஓட்டு ரெட்டலைக்கு போயிருக்குன்னா திமுகவுடைய வாக்கு 2500 ஓட்டு சிறுபான்மை மக்கள் அப்படியே போயிருக்குன்னா எத்தனை சதவீதம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. இது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. ஆமாம். திமுக இதை கருத்தில் கொண்டு பெரிய அளவில் அதை கவனத்தில் எடுக்கணும். இல்லைன்னா 2026 எடப்பாடி சிஎம். இப்போ ரிசர்வேஷன் சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை பெறுவதற்காகத்தான் அவர் எஸ்டிபிஐயை திண்டுக்கல்ல நிறுத்தி தன்னுடைய முழு பணத்தையும் பிரயோகித்து டெல்லிக்கு அனுப்பணுங்கிறார். எஸ்டிபி வேட்பாளர் முபாரக்கை டெல்லிக்கு அனுப்பணும், ரெட்டையில சின்னத்தில் அனுப்பணும்னு எடப்பாடி செஞ்ச முயற்சிக்கு பலன் கிடைச்சிருக்கு. அதை நம்ம பொறுத்து பார்க்கணும். திமுகவுக்கு இது ஒரு பெரிய 2000 வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஷாக் இந்த செய்தி. சரி சார், அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் நன்றி.